ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 26/2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல் நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு
இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த கால பைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் கால பைரவர் பூஜை செய்யும் பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணம் அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி அப்படின்றதுனால ரிஷபராசிக்கு சுக்கிரன் வீடுகளுக்கு பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை எப்பொழுதுமே கொடுப்பார். அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுப்பதில்லை. இருந்தாலும் இந்த சனி பகவான் மாற்றம் எந்த மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோமேனால், கும்பத்தில் இவ்வளோ நாள் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்.
இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போகிறார். நல்ல ஒரு ஏற்றமான விஷயம், அதீதமான பணவரவு. ஏன்னா லாபத்தில் போய் சனியே போய் உட்கார்றார் அப்படின்னா நேர்மையான பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் அதீதமான பணம் வரும். நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக தங்கும். ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரையிலும் நேர்மையான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த பணம் தங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேர்மையாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பணபரஸ்தானத்தில் வந்து லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது இந்த பணபரஸ்தானத்தில் இல்லை லாபஸ்தானத்தில் வந்து தீய கிரகங்கள் இருந்ததே ஆனால், இயற்கை அசுபர்கள் இருக்குமே ஆனால் அதில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு பிணக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிணக்கு இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு மேலே 2வது திருமணத்திற்கு வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே குருவினுடைய பெயர்ச்சியும் ஆகும். சனியை வேற பார்ப்பார். தன்னுடைய வீட்டையே குரு பகவான் பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். சரி, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேலே செலுத்துகிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சற்று அதாவது கொஞ்சம் தள்ளாடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நிச்சயமாக கவனம் வேணும். அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்குறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படுவதை சற்று நிச்சயமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவாள். அதனால் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சற்று பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று கலங்கம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னா மறைந்த இடத்திலிருந்து பணவரவிற்கு நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை வழிபடுறது மிகவும் முக்கியம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த ஏழை மக்களுக்கு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, அதாவது பொருள் உதவி பண்ணுவது மிகவும் முக்கியம். சாப்பாடு உதவி பண்ணுவது மிகவும் முக்கியம். அந்த பொருள் உதவின்னு சொல்லக்கூடியது வந்து அவர்கள் செய்யும் தொழிலுக்கான அந்த விஷயங்களை வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் முக்கியம். அதாவது உடல் உழைப்பை நம்பி பழைப்பவர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த உளி, அதை தவிர கடப்பாறை, இந்த மாதிரியான விஷயங்கள், பாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக, அது தவிர எண்ணெய், கோவிலில் வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, அது தவிர வந்து சாதம் வந்து சனிக்கிழமை வந்து காகத்திற்கு சாதம் இடுவது, இது எல்லாமே நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணத்தை அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை கொடுத்தே தீரும். படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்று வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை
நிச்சயமாக கொடுக்கும். மறைந்த இடத்திலிருந்து, அதாவது ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பணம் வரும். மைனிங் இதில் இருக்கிறவங்களுக்கு, மைனிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, அதை தவிர போர்வெல் போடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கலைத்துறையில் அதுவும் கேமராமேனு, அதை தவிர வந்து ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, இந்த லேபர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணுறவங்க, இந்த சாப்பாடு இது பண்ணி கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் எல்லா கிரகங்களையும் பட்டினவர் அப்படின்றதுனால அங்கே போயிட்டு வர்றதும், அதற்கு முடிஞ்சதுன்னா ஒரு வடமாலையோ வெண்ணக்காப்போ சாத்திட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு.